பெங்களூர்ல இருந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம காளையை பார்க்க ஆர்வமா வந்திருக்கேன். ரொம்ப நாளா ஆசை இவரை பார்க்கணும்னு. இவரை பார்த்து அப்புறம் தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்குதான். காலையில 3 மணிலேருந்து வெயிட் பண்றோம். நிறைய கூட்டம் சேர்ந்துருக்கு. ஆனாலும் திரும்பி போக மனசு இல்லை. அவரையும் பார்க்கணும், ஜல்லிக்கட்டையும் பார்க்கணும். ஜல்லிக்கட்டு பார்க்காம நாடு இன்னும் துடிக்குது. உள்ள விட மாட்டேங்கிறாங்க, கிரௌடா இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க இவரை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பார்த்த மாதிரி. நன்றி. ஆமா, இந்த காளையை பார்க்காம அந்த ஜல்லிக்கட்டு ஏது? இந்த முகத்தை பார்க்கறது தானே. காலையில 3 மணில இருந்து காத்து கிடக்குறோம். அவரை பார்த்தாலே ஜல்லிக்கட்டு பார்த்த மாதிரி தான். அவரு தானே பெரிய காளையா இருக்கு. டிவில பார்த்து போதாய் நேர்ல பார்க்க வந்திருக்கோம். இதை யார்கிட்ட புடுங்கி வாங்கி வந்திருக்கேன் நானு. இது மூலியமா உள்ளே போய் அவரை பார்த்துடலாம் அப்படின்ட்டுன்னு. ஆமா, பெங்களூர்ல இருந்து ஒத்தையில காலையில 3 மணிக்கு இங்க நின்று இருக்கேன். இவர் வருவாரு நின்று காத்துட்டே இருக்கேன் நானு. இதுக்காகவே வேண்டி வந்திருக்கேன். எனக்கு வழி தெரியாது, இந்த ஊர் தெரியாது. காலையில இருந்து 20 ரூபாய் சேராட்டு ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து ஏமாந்து பரவாயில்ல எல்லா தலைவருக்காக பாத்துக்கலான்னு வந்தாச்சு. பார்த்தே போயிடுறேன் நான் இன்னைக்கு. திரும்பி பெங்களூர் போறதா இல்ல, பாக்குற வரைக்கும் போறதா இல்ல. வழக்கமா ஜல்லிக்கட்டு காளையை பாக்குறதுக்கு தான் வருவாங்க. நீங்க துணை முதலமைச்சர் அவங்கள பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க. இல்லையே, இந்த காலம் இல்லாத இந்த காலம் ஓடாதுல்ல. இறங்கினோடனே போஸ்டர் ஐயாவோட தான். இந்த காலையை பார்த்தா தானே அந்த காலையை பார்க்க முடியும். இவர் ஆரம்பிச்சு வச்சா தான் நாங்க ஓடுமே. அதனால அவரையும் பார்த்து அதையும் பார்த்துட்டு போலாம் தான். மட்டும் பார்த்தா போதுமா இல்ல இன்ப நீதிசாரையும் பார்க்கணும்? இது வேற அது வேற இல்லையே. இந்த காலையும் அந்த காலையும் அதே தானே. இதை பார்த்தா அதை பார்த்த மாதிரி, அதை பார்த்தா இதை பார்த்த மாதிரி தான். எப்போ கிளம்புனீங்க? நேத்து நைட்டு கிளம்பி நான் கிளம்பின வண்டி பிரேக் டவுன் ஆகி திரும்பி விடாம வேற வண்டி எப்படியோ பாடுபட்டு இங்க சேர்ந்தாச்சு. பார்க்காம போனா விரக்தி அடையாது. எப்படியாச்சும் பார்த்துட்டு போவோம். திரும்பி போறதா இல்லை, பார்த்துட்டு தான் போறதா உத்தேசம்.